ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடி காசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடி காசை சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே முத்து, மீனா, சிந்தாமணி அவங்கள தான் வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து சந்தோஷ சமாச்சாரம் ஏற்பட்டிருக்கு. மனோஜ் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம். மாதா சங்கத்துலேருந்து கூப்பிட்ருக்காங்க. மனோஜ் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து, மீனா சொல்ல சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து நடந்த அத்தனை கதையை வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. அடேங்கப்பா, இவ்வளோ வேலை இந்த ரோகிணி பண்ணியிருக்காளா? என்னமோ ரோகிணி ரொம்ப நல்ல மாதிரி பேசினால, அதனால தான் நாங்களாம் சப்போர்ட் பண்ணினோம். இனிமேல் அவளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். இவ்வளோ மோசமானவளாவா, இவ்வளோ போய் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே புரிய வச்சிடறாங்க மனோஜ். அப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவுக்கு எலெக்ஷன் நடக்குது சொல்கிறாங்க. அங்கே வந்து சிந்தாமணி நிற்க போகிறான்னு எல்லாரும் கைதட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. உடனே சிலவங்க வந்து இல்லை மீனா நீங்கள் நிற்கட்டும்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், இல்லை நீங்கள் நின்னே ஆகணுக்கான்னு சொல்லிடுறாங்க. இதனால் மீனாவும் சரி தேர்தலில் நிற்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து சிந்தாமணி அதிர்ச்சி ஆகிறாங்க. இவ எப்படி நிற்பா, நான் பார்த்துறேன்னு சொல்லி விஜயா கிட்ட போய் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் விஷயத்தை கேட்டியா, அவள் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறானா, எலெக்ஷனில் நின்று அதை ஜெயிச்சு உனக்கு எதிராக சதி பண்ணத்துக்காக அவள் பிளான் போடுறா, உன் மருமக இதை விட்டுறாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாக அவள் சொல்கிறா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மிட்டாய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. உடனே வந்து அதை பார்த்துன்னு கையை வச்சு ட்ராக்குன்னு தட்டி விட்றாங்க. நீ ஏன் மிட்டாயை தட்டி விட்றீங்க, உங்களை எதுக்காக செய்கிறான்னா எனக்கு முன்னாலே ஒரு பெரிய தலைவி ஆகணும், என்னை கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், இதில் அவமானப்படுத்த என்ன இருக்குது, அவள் தலைவரானா நீங்கள் அவமானப்படணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, வேறு என்ன செய்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா வந்து அதிர்ச்சி ஆனாங்க. அப்படியே நான் எலெக்ஷனே நிற்கல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து திட்டுறாரு. அம்மாக்காக நீ ஏன் எலெக்ஷனில் நிற்கணும், நீ பேசாமல் நீ கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்க தான் போகிற, யார் என்ன சொன்னாலும் மீனா வந்து தலைவியாத தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் மனோஜ் வந்து சந்தோஷப்படுறாரு. எப்படியோ சப்போர்ட் பண்ணி ரோகிணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுட்டோம் சார். இன்னொரு பக்கம் இது இன்றைக்கி ஃபுல்லாகவே இதை தான் வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து சிறகடி காசை சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டு வந்து நல்லபடியாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாகவே இந்த சீரியல் வந்து ஓடிட்டுருக்கு. மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா சின்ன மருமகள் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து சண்டை போட்டாங்க. வீட்டுக்கு வந்து போனோன்னே அம்மா என்ன ஆச்சு தமிழ், ஏன் வர கேட்குறாங்க. அம்மா இந்த மாதிரி நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் உங்கள் கூட வாழவே மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த வீட்டுக்கு வரவே அத்துட்டு வந்துட்டேன், எனக்கு குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவு தான் இருக்கும், அதுக்காக இப்படியா பண்ணுவேன், கொஞ்சம் கூட உனக்கு இதே கிடையாது, ஏன் தமிழ் இப்படி பண்ணுறான்றாங்க. இந்த பாருமா இன்னொரு தடவை நீ அவங்க வீட்டை பற்றி பேசுகிறேன், இந்த வீடு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எங்காவது போயிடுவேன், இனிமேல் அவங்கள பற்றி பேசாத, எனக்கும் உங்களுக்கு எல்லா உறவும் முடிஞ்சு வச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வந்து அவங்க அம்மா அப்படி ஜகச்சு போகிறாங்க. ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலேன்னு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா மகாநதி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்குறோம். வாய்ஸ் அனுப்பியிருக்காரு. என்ன சும்மா இருக்கான், வாய்ஸாக வேறு அனுப்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே போய் வந்து வாய்ஸை வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் அம்மா வந்து தப்பாக நினச்சிடுவாங்க, அதனால தான் அது சொன்னார். அம்மா ஏன் தப்பாக, நான்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. அம்மா நீ எப்போ நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு இருட்டுக்குள்ளே நின்று உடனே அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. உன்னோட மெசேஜ் பார்த்து பார்த்து அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இருட்டுக்குள்ளே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நிறைய மாற்றம் ஏற்படுது, அவளும் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நிஜமாக சொல்கிறீங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரோட்டில் 2 பேரும் சிரிச்சிச்சு பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ 2 பேரும் நெருங்கி பழகிறதுனால சீக்கிரமாகவே வீட்டில் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். அழகே அழகு தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அழகே அழகு தொடரை என்ன போடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அழகே அழகு தொடரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அழகு பற்றி நான்லாம் வாங்க மாட்டேன், என்னம்மா நினச்சிட்ருக்க, நீ கேஸை வாபஸ் ஆகினது அவனுக்கு வந்து வேலை கிடைக்கும், வேலை பார்க்க வேண்டாமா, உன் வீட்டுக்கார வேலை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து கல்யாணம் பண்ணால் வேலை வந்து இருக்க மாட்டேன், நான் சொல்லவே இல்லை, நான்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சுரேஷ் வந்து சொல்கிறாரு கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னா மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இவங்களும் வந்து பெருசாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.